Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஒன்லி ஐ ஹேவ் எக்ஸ் கிரேட் சம்லன் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கணும் நான் பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்போ இந்த மாதிரி வீட்டிலேருந்து டிச்சார்ஜ் ஆனணும், அப்போ நான் வந்து என்னையை பற்றி இருக்கிறது, அதாவது ஜினு கிங்காக இருக்கிறத பற்றி இந்த உலகத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த கேம் உண்மையாகவே ரியாலிட்டியாக மாறிச்சுன்னு. அதுலேயும் அந்த நியூஸில் பார்த்தா ஜினு கிங் தான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு கண்ட்ரியில் வந்து பெருமை சேர்க்குறவங்க அவங்கள கண்டுபிடிங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஜினு கிங் த கொரியாவோட டாப் ரேங்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பிளேயர்ஸ் வந்து பேட்டில், ரைடு, டஞ்சன், டவர்ஸ், ட்ரையல்ஸ், அப்புறம் எக்கச்சக்கமான கேம் சிஸ்டம் வந்து இருக்குது. அது எல்லாமே ரியாலிட்டியாக மாதிரி இருக்குது. இந்த 3 வருஷத்தில் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கு. இருந்தாலும் இப்போ மக்கள்லாம் அந்த சமனிங் பண்ண க்ரீச்சரோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றோடு ஒன்றா. சரி, அப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து என் டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நான் என்னோடய ஸ்கில்லை தான் இன்க்ரீஸ் பண்ணோம். அதனால இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நீங்கள் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆரம்பிப்போமா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த இடத்துல உங்கள் ட்விட்டரில் வந்து பிங்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு வெளி இடத்துக்கு வந்துக்கிட்டு நான் நினச்சமா தான் இந்த இடத்துல எவனுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சவுண்ட் பண்ணணும் யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக அந்த ட்விட்டர் ரிவார்ட்லேயே வார்னிங் போட்டிருந்தாங்க, வெளியே தான் இது பண்ணணும்னு. ஒருவேளை வீட்டை பண்ணி வீடு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ நான் இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கலாம். சரி, இந்த இடத்துல வந்து என்னை வந்து எவ்வளோதான் பெருமையாக என்னை சொன்னானோ, என்னதான் ஜுனு கிங்கு லீச்சி நான் அப்படின்னு எனக்கு பட்டப்பேர் இருந்தானோ, நான் இந்த இடத்துல மட்டும் என் சம்மன் மட்டும் குப்பையாக போச்சுன்னா அவ்வளோதான், இந்த இடத்துல நான் ஜோலி முடிஞ்சிச்சு. அதனால இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஏதாச்சும் நல்லபடியாக எடுக்கணும். ஆனால் இந்த லோ கிரேடு சம்மனிங் ஸ்க்ரோல் வச்சு நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த லோ கிரேட் சம்மனிங் ஸ்பெல்லம் பார்த்தீங்கன்னா எஃப் கிரேடு வந்து 94%, இ கிரேடு வந்து 5%, அப்புறம் டி கிரேடு வந்து 1%. ஸோ இதுலேயே வந்து டாப்பாக கிடைக்கிறதே டி கிரேடு தான். ஏ கிரேட்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஐஎஸ்டி ஏ கிரேடு, ஆனால் நம்ம ஹீரோக்கு இதுலேயே டி கிரேடு தான் அதிகமாக கிடைக்கும். அப் ஸ்க்ரோலில் பார்த்தோம்னா எஸ்லேருந்து எஃப் கிரேட் அளவு ஸ்ப்ரிட் பண்ணி இருக்கும். அதுவும் கிரேடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த லோ கிரேட் ஸ்லோரில் வந்து ஏ சான்ஸ் கிடைக்கிறதுக்கு இருக்கலே 0.001% தான் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் கடவுளே எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விதமாக கொடுத்துருக்கேன், எனக்கு வேறு ஏதாச்சும் சூப்பராக கொடுத்துருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல எனக்கு டி ரேங்க் வேணாம், இ ரேங்க் வேணாம், ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்கடா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். கிழிக்கும் போது நீங்கள் வந்து லோ கிரேட் சம்மனிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வருது. நம்ம ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் இது வேலை செஞ்சிருச்சா, அப்போ ஒரு சம்மன் வரப்போதா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த சம்மன் அப்படியே வந்து வெடிக்குது. அதாவது நம்ம ஹீரோ கையில் இருக்க அந்த இது அப்படியே வெடிக்குது. நம்ம ஹீரோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஷாக்காகி பார்க்கும்போது பிளேயர் பேர் ஜிங்கோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் கிரேட் வின்ஃபேரியை வந்து சமன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வின்ஃபேரி வந்து அப்போ தூக்கத்தில் நிறுத்த மாதிரி இருக்க எக்ஸ் கிரேடா, அப்போனா இது ஏ கிரேடோட ஏதாவது சேர்ந்தா தான் இருக்குமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேரி வந்து கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபேரி வந்து ஷாக் ஆகுது. என்னது இது, அப்போ நான் உண்மை சமனாயிட்டேன்னா இந்த உலகத்தில் ரொம்ப ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்று பார்த்துட்டு இருக்கா. ஒரு விஷயம் தெரியுமா, நான் எத்தனை நாள் அதுக்குள்ளே இருந்து தெரியுமா அப்படின்னு வந்து ஃபேரி சொல்லும்போது நம்ம ஹீரோ எப்படி சம்மன்லாம் பேசுது. ஆக்சுவலாக வந்து சம்மன் எந்த சம்மனும் பேசவே பேசாது. நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இது பார்த்தா ஆமாம் நீ வந்து ரம்பாவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து வின் ஃபேரி தான் அப்படின்னு வந்து அந்த ஃபேரி சொல்லுது. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து என்னை கூப்பிட்றது வந்து எங்களோட ஜினு கார்டு தான், உங்களுக்கு தெரியுமா, அப்படி நீங்கள் எங்களோட ஜினு கார்டா அப்படின்னு வந்து அந்த ஃபேரி வந்து ஆச்சரியமாக ரொம்ப வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அந்த சரி நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கு. ஜினு கார்டு அவங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது ஆமாம் நல்லதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்போ தான் நான் வருது, இந்த மாதிரி நான் ஒரு வின் ஃபேரியை வந்து சமன் பண்ணேன். அது வந்து ஒரு ஈகிரேட்லேருந்து சமன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து இவளுக்கு வந்து பார்த்தோம்னா இடன் பொட்டென்ஷியல் இருக்குது. இவளுக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த ரூவின்லேருந்து எடுத்தோம்னா இவ கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக மாறுவா. அது போக அவளோட ஸ்பீடும் சரி ஸ்ட்ரென்த்தும் சரி அந்த பவரை வச்சு இம்ப்ரூவ் ஆகும். அது போக நான் நூபியாக இருக்கும்போது எனக்கு நான் வருது, இவ பேர் நான் ரம்பான்னு வச்சேன்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேரி அழுதுகிட்டே இருக்கு, இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் இவங்க தான் கேம்லேருந்து பக்கை வந்து கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே நான் கேம் விளாடும்போது, அப்போ எப்படி வந்து இந்த இது எனக்கு வந்துச்சு. ஏன்னா சமனிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா புதுசாக தான் வரும். இது எல்லாமே நம்ம ஹீரோ யூஸ் பண்ணது. அப்போ எப்படி இது இங்கே வந்துச்சு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை இது ஏதாச்சும் பக்காக இருக்குமா. அது போக அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரேங்க் எக்ஸ் கிரேட் அப்படின்னு போட்டு குவாரண்டைன் டெஸ்டினேஷன்
சமனிங் வின் ஃபேரி அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாம், நான் வளர்த்ததெல்லாம் டெலிட் பண்ணாங்க தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோட அக்கௌண்ட் மாதிரி எல்லா அக்கௌண்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து ரியாலிட்டியாக மாறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்லாம் டெலிட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடு குவாரண்டைன் டெஸ்டினேஷனை பார்த்தோன்னே அப்போனா என்னது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு, அதனால வந்து உங்களுக்கு 3% சமனிங் ஸ்பீடு வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, ஜினுக்கார் நான் உங்களை விட்டு இனிமேக்கி போக மாட்டேன், நான் இந்த இடத்துல ட்ராப் ஆகிருந்து தெரியுமோ, இந்த இடத்துல எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் நான் இப்போ வந்துட்டேன் உங்களுக்காக வந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது, சரி சரி போதும் ஒரு நிமிஷம் ரொம்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு சரி ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் நீ சொன்னியே ட்ராப் ஆகிட்டேன்னு, அப்போது யார் உன்னை வந்து இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணி வச்சா அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது அது அதுவா அது நான் எப்போ அப்படி சொன்னேன், நான் அப்போ எதுவும் சொல்லேன், இப்போ தானே நீ சொன்ன என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ஐயோ என் தலை வலிக்குது, ஆமாம் என் தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவன் பார்த்தாவே தெரியுது நடிச்சுக்கிட்டு இருக்கா, என் தலை ரொம்ப வலிக்குது எனக்கு எதுவுமே தெரிய மாட்டுது, அதனால் இப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க, ஒருவேளை அந்த பாஸ்டர் வந்து என் உடம்புல வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க போல, நான் என்னால் எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ரைட்டு, ஆமாம் இப்போ தான் உனக்கு எல்லாம் ரெமெம்பர் இருக்குன்னு சொன்னி அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படியா சொன்னேன் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த சைடு வந்து சாரி ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் குவாரண்டைமாக இருந்தோம் உண்மைதான், அது போக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸும் வந்து எங்களால் சமன் பண்ண முடியாது, அதனால நாங்கள் வெளியே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களா அப்போனா உங்களோட சேர்ந்து எக்கச்சக்கமான சமனன்ஸ் இருக்காங்களா அந்த குவாரண்டைமில் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஆனால் வந்து அவங்க எல்லோரும் ஏ ரூமில் கிடையாது, அது வித்தியாசமாக இருப்பாங்க, அதனால் அவங்கள பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போ வந்து ஏதோ 10 என்டிட்டிஸ் சொன்னாங்க அப்படின்னு வந்து அந்த ரம்பா சொல்லும்போது நம்ம ஹீரோ 10 என்டிட்டிஸா அப்போனா இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்புறம் அந்த அப்புறம் அந்த 10 சமன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு பக்கில் வச்சது தான், அப்போ அந்த பக்கில் வச்சது எல்லா எக்ஸ் கிரேடும் வந்து என்னோடதா, அப்போனா நான் ஜினு கார்டாக இருக்கும்போது நான் சமன் பண்ணேன், அப்போது இப்பயும் நான் அதே மாதிரி வந்து சமன் பண்ணேன்னா எனக்கு என்னோட மொத்த ஆர்மி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, அப்போனா அது ஒரு சான்ஸ் தானே, அப்போது ஒருவேளை நான் தப்பாக சொல்கிறேன்னா இல்லை, அப்போ எனக்கு மட்டும் தான் இந்த உலகத்தில் எக்ஸ்கிரேட் கிடைக்கிது போல் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இது நான் 100 ஃப்ளோர் கிளியர் பண்ணனால எனக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜா அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு அடுத்த ஒரு இதை கிளிக்கிறான். அப்படி கிளிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு கொரிலா வந்துக்கிச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஃபார் கொரிலா எஃப் ரேங்க் வந்து 7 பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அப்படி இல்லை போல, இது ரேண்டமாக வருது போல அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்து தன்னைத்தானே பெருமையாக நினச்சான், பட் அப்படி இல்லை. அந்த அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கலாம், அப்போனா இந்த மாதிரி ஸ்க்ரோலை என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ கிழிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு இந்த எக்ஸ்கிரேட் வந்து சான்ஸ் ஏறும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டான், நான் கண்டிப்பாக அந்த மற்றவங்களோட அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்பா அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் ஜினு கார்டு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு என்னை ஜின் ஹூன்னு தான் கூப்பிடணும், ஜினு கார்டெலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரம்பா வந்து எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நல்ல வேலை அந்த 5 எம்ப்ரஸுக்கு ரொம்ப நன்றி, என் பேரை நல்லா நல்லா பரப்பி வச்சுருக்கீங்கடா, நான் வந்து ஜினு கார்டுன்னு என் பேரை கூட யூஸ் பண்ண முடியல, அப்போ என்னதான் நான் சூப்பரியாக இருந்தாலும் என்னதான் எனக்கு நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இப்போது இந்த 3 வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது போக யாராச்சும் என்னை கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே என்னை சேர்த்து என்னை கமெண்ட் பண்ண வைப்பாங்க, அவங்களோட டார்கெட்டாக கூட நான் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் என்னால் முடிஞ்சளவு நான் பவர் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மொத்தமாக ஒரு அதிர்வு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது சார் ரொம்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கொரில்லாவும் கத்திக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் வந்து இப்போது ஒரு டஞ்சன் பிகினிங் பேஸுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போயா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஆக்சுவலாக இந்த மாதிரி டஞ்சனை நான் எக்கச்சக்கம் தடவை போயிருக்கேன், ஆனால் இது ஒன்றும் வந்து கேம் கிடையாது, இது வந்து ஒரு ரியாலிட்டி, இதுக்குள்ளே நான் போனேன்னா கண்டிப்பாக எனக்கு பயமாக தான் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன், நான் இந்த இடத்துல டேரெக்டாக சண்டை போடக்கூடாது, நான் கொஞ்சம் என்னதான் இது வந்து ஒரு டுட்டோரியல் டஞ்சனாக இருந்தாலும் இந்த இடத்துல நான் போகலாமா அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப தங்கி இருக்கான். ஏன்னா வந்து இந்த இடத்துல ஹீரோ செத்தா மொத்தமாக செத்தது தான். அப்போ ஹீரோ வெளியே தங்கிட்டு இருக்கும்போது பிளேயர் பார்ஜின் ஹூ நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்புறம் இந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னை நான் அடாப்ட் பண்ணும் போல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த வீடியோ பிடிக்குது. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு நல்ல பிளேயராக இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோட்ட எதுவுமே கிடையாது. ஏன்னா 3 வருஷத்தில் எல்லோரும் ஹையாக போயிட்டாங்க. ஸோ எல்லோரும் கேட்கலாம், அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒருவேளை ஹீரோவோட பாப்புலாரிட்டி ஏறிச்சுன்னா ஜினுக்காலாம் வந்தால் ஹீரோக்கு எல்லா ரிசோர்ஸும் கிடைக்கும். பட் வந்து ஹீரோ வந்து ஒரு புடியில் போட்டு வச்சுப்பாங்க. எல்லாமே வந்து ஹீரோ வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ ஹீரோக்கு அந்த மாதிரி தேவையில்லை, அப்படி நடந்தால் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஆபத்து வரலாம். அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ இப்போதைக்கு ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண வேணாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதுக்காக ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ இருக்கான். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு ரியாலிட்டியில் இந்த இடத்துக்கு போனால் அவன் செத்துருவான் தெரிஞ்சு ஒரு இடத்துக்கு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். பாய்.